ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி எடுத்துகிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு பச்சரிசியை போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக இதை வறுக்கணும். பச்சரிசியை முதல்ல நான் என்ன பண்ணேன், 3 தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி நான் ஃப்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக இது மாதிரி வறுத்துருங்க. அரிசி வாசம் நல்லா வரும் பாருங்க, கமன்னு வாசம் வரும். லைட்டாக ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் அப்படியே என்ன பண்ணணும், நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் பாதியும் சன்ஃப்ளவர் ஆயில் பாதியும் நான் ஊற்றிக்கிட்டு, இல்லை நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயிலே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். இந்த உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம், பழம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா அதையும் நல்லா கட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் எண்ணெயில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அறுத்து அதையும் போட்டுக்குங்க. எப்போவும் செய்கிற உப்புமா போல தான் இருக்கும், ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. நான் எல்லோரும் செய்கிற மாதிரி நான் மிளகும் துவரம் பருப்பும் நான் போடலை. அது போட்டு கூட நீங்கள் அரிசி அரைக்கும் போது நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் நெய் கூட அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா இது மாதிரி புழுங்கல் அரிசியில் வறுத்து இது மாதிரி சூப்பரான ஒரு உப்புமா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப்பு அரிசி ரவை எடுத்ததுக்கு 2 கப்பு தண்ணி தேவைப்படும். நான் முதல்ல 1 கப்பு நான் ஊற்றிக்கிட்டு, நீங்கள் சுடு தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். நான் சுடு தண்ணி ஊற்றாமல் நான் நார்மல் பச்சை தண்ணி தான் ஊற்றினேன். நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை நீங்கள் ஊற்றி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக இந்த ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல 1 கப்பு ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு கப்பு நான் ஊற்றினேன். மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், துருவின தேங்காய் போட்டுருங்க. தேங்காய் போட்டு நம்ம செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உதிரியாக வெள்ளைன்னு சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எப்பவும் ஒரே மாதிரி வெள்ளை ரவை, கோதுமை ரவையில் உப்புமா செய்யாமல் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்போ எடுத்து ஒரு பவுலில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு தொட்டுக்க நான் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா புதினா சட்னி, தேங்காய் போட்டு டிஃபனுக்கு அரைச்ச சட்னி வச்சுருக்கேன். நமக்கு எது இஷ்டமோ நம்ம சைடிஷாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த உப்புமாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த உப்புமா. நீங்களும் இந்த ரெசிப்பியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நீங்கள் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.